நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு 4500 கோடியை ஒதுக்கினார். தூய காற்றுக்கு என்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு 4500 கோடி. இதை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 4500 கோடி தூய காற்றுக்கு. எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? எந்த நாட்டில இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க? பாதுகாப்புக்கு ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குனீங்களா அப்படியா? இல்ல பெட்ரோல் டீசல் வேற நாட்டில் வாங்குறீங்களா அப்படியா? காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள்? அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள்? எப்படி எப்படி? சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை. அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு, இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிருவியா? கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி தருகிறோம் என்று 50,000 கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்கள் கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப 4500 கோடியில் எப்படி காத்த வாங்கிட்டு வருவாங்க? இது எங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க? யாரும் காற்றை விற்கிறாங்களா? கடைசியா தண்ணீர் வித்தான், இப்ப காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான். காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இடவாறு கட்டுற போது இங்க ஒரு குடுவையை போட்டு அதுல இருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. செல்போனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்குல மாட்டிக்கிட்டு போற காலம் வரும். இப்ப இந்த 4500 கோடியில காத்து வாங்கி எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாச்சிட்டு போலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும் போது கேட்க பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி இல்லை நம்மள, பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா? காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா? அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா இது தெண்ட வேலை, இது வெட்டி வேலை அப்படின்னு.